வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய சிந்தனை: கவலையும் பயமும் எனக்கு பகைவர்கள், நான் இப்பகைவர்களை வென்று தீர்ப்பேன், அதனால் மரணத்தை வென்றேன். கவலையும் பயமும் எனக்கு பகைவர்கள், நான் இப்பகைவர்களை வென்று தீர்த்தேன், அதனால் மரணத்தை வென்றேன். மகாகவி பாரதியார். எதிரிகள் எவ்வளவு பலவீனமானவர் ஆயினும் உங்கள் துணிச்சலும் நம்பிக்கையும் எவ்வளவு பலமானவை என்பதை பொறுத்தே உங்களது வெற்றி அமையும். வாழ்க்கையில் துன்பங்கள் இலவசம் போன்றவை, தானாகவே நம்மை தேடி வரும். ஆனால் இன்பங்கள் விலை மதிப்பற்றவை. நாம் அதை கடுமையாக போராடித்தான் வாங்க வேண்டும். எதையும் தாங்கும் மன வலிமை ஒன்று உங்களுக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காய போட்டு விடலாம். இது வந்து அசோக் அருள நம்பிச்சாங்க. தேங்க்யூ அசோக். நான் இன்னைக்கு ஒரு பறவையை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தர் வேட்டைக்கு போயிட்டு இருந்தார். அந்த காட்டில் புலி, சிங்கம், நரி நிறையெல்லாம் இருக்குது. சரி, இன்னைக்கு பயங்கரமான ஒரு வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்னு போகிறாரு. போகிற வழியில் அவருக்கு ஒரு நல்ல கொழுன்னு ஒரு முயல் சிக்குது. முயல் பார்த்தோன்னே ஓகே, இதை கண்டிப்பாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. முயல் பிடிக்க போகிற நேரத்தில் அந்த வழியாக ஒரு நரி வந்திருக்கு. அந்த நரியோட சத்தத்தை கேட்டு முயல் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுச்சு. ஒரு முயலை பார்க்கறதா நரியை பார்க்கறதான்னு ஒரு நிமிஷம் குழப்பத்தில் இருந்தார். டக்குன்னு முயல் ஓடி போயிடுச்சு. ரொம்ப என்னடா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வேட்டையாடிட்டு போகலான்ட்டு இருந்தோமே, ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு கையில் ஒரு பறவை கிடைச்சிருச்சு. இந்த பறவை கிடைச்சோடனே அவருக்கு ஒரே சந்தோஷம். அட்லீஸ்ட் இது நாள் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பறவையை தூக்கிட்டு போக பறவை கெஞ்சுது, என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுற அப்படி ப்ளீஸ். உன்னை விட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு தான் எதுவுமே கிடைக்கலையே, நீ தான் கிடைச்சிருக்க. உன்னைய விட்டா எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னோடனே அந்த பறவை சொல்லிச்சான், இல்லை, உனக்கு நான் அற்புதமான 3 அறிவுரை சொல்கிறேன். இந்த அறிவுரை கேட்டீங்கன்னா உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு மேஜிக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னே உனக்கு கொஞ்சம் மனசு இலகிடுது. சரி, ஏதாவது சொல்லுமோ என்னமோ தெரியல, நல்லா தான் பேசுது, எந்த பறவையும் பேசுது. அப்போ கண்டிப்பாக அது கொடுக்குற அறிவுரை ரொம்ப முக்கியமான அறிவுரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி சொல்லு அப்படின்னோன்னா, அப்புறம் அந்த பறவை 3 கண்டிஷன் போடுது. என்ன கண்டிஷன் போடுதுன்னா, நீ ஃபஸ்ட்டு என்னை கையை விட்டு விட்டுறோன்னு உனக்கு ஃபஸ்ட் அறிவுரையை சொல்லுவேன். 2வது அறிவுரை நான் போய் மரத்து மேலே உட்கார்ந்த பிறகு 2வது அறிவுரையை சொல்லுவேன். 3வது அறிவுரை எங்கே சொல்லுவேன் அப்படின்னா, நான் மரத்துலேருந்து பறந்து போயிட்டு இருப்பேன்ல, போகிறதுக்கு முன்னாடி உனக்கு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ற. இவர் சரி ஓகே, தலையெழுத்து கேட்கலாம், என்னதான் சொல்லுதுன்னு கேட்கலாம் அப்படின்னோடனே இவர் ஃபஸ்ட்டு கையிலேருந்து அழகாக அந்த பறவையை விடுறார். விடும்போது அந்த பறவை ஃபர்ஸ்ட் அறிவுரை சொல்லுது, நீ நிறைய விஷயத்த, கடந்த காலத்து விஷயத்த மனசுல தூக்கி வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிக்கிட்டு எதையோ சொதப்பிட்டே இருக்கிற. நீ ஃபர்ஸ்ட் பழைய விஷயங்களை விட்டுற ட்ரை பண்ணு. பழைய விஷயத்த எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்க, ஒரு டிப்ரெஷன் போகிற, அதெல்லாம் வேண்டாம். பழசே நினைக்காத. வெற்றி பெறாத விஷயங்கள், உனக்கு வெற்றி கொடுக்காத விஷயங்களை ஏன் நினச்சிட்டு சுமந்துட்டு இருக்க, அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லுது. சொன்னோன்னே இவர், நீ சொல்கிறது கரெக்ட் தான், நான் எப்போதுமே மனசில் இதெல்லாம் போட்டு தான் குழப்பிக்கிட்டே இருப்பேன். சரி, நீ சொல்கிற, விட்டுறேன். சரி, 2வது சொல்லு அப்படின்னோடனே, இரு, நான் போய் அந்த மரத்துக்கிளையில் உட்காந்துட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோடனே இது போய் மரத்துக்கிளையில் போய் உட்காருது. மரத்துக்கிளையில் உட்காந்துட்டு அது என்ன சொல்லுது, என்ன அறிவுரை சொல்லுது அப்படின்னா, நீ யார் எதை சொன்னாலும் நீ நம்பாத. உன்னோட பகுத்தறிவை வச்சு அது யோசனை பண்ணு, அதை வச்சு சிந்தி. யார் எதை சொன்னாலும் நீ டக்குன்னு நம்பிடுற, அதுவும் வாழ்க்கைக்கு உதவாது அப்படின்னு சொன்னோன்னே இவர், ஆமாம், நான் என்னோட பகுத்தறிவை நான் யூஸ் பண்ணுறதில்ல, நான் இன்ஃப்ளூயன்ஸில் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பறவை சொல்லுது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்குள்ள 2 பெரிய வைரம் இருக்குது. நீ என்னை விட்டுறதுக்கு பதிலாக கொண்டிருந்தீன்னு வச்சுக்குவேன், உனக்கு தலைமுறைக்கே உனக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கும். நீ என்னை விட்டுட்டியே அப்படின்னோடனே இவருக்கு அப்படியே, ஆஹா, ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே. ஆனால் அந்த பறவை மரத்து மேலே இவர் போய் பிடிக்க முடியாத இடத்துல போய் உட்காந்துருக்கு.
அப்புறம் இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, ஆமால நான் வந்து உன்னைய விட்டுருக்க கூடாது. ஏதோ நீ சொன்னேன்னு நம்பி விட்டுட்டேன். சரி பரவால்ல. அட்லீஸ்ட் நீ எனக்கு 3வது அறிவுரையனாலும் சொல்லு. என்ன சொல்ற பார்க்கலாம் அப்படின்னதுக்கு, அந்த பறவை இன்னும் கொஞ்சம் மரத்து மேல உச்சியில போய் உட்காந்துக்கிட்டு சொல்லிச்சாம், நான் வந்து ஃபர்ஸ்ட் உன்கிட்ட என்ன சொன்னேன், பழைய விஷயங்கள் வச்சு எந்த முடிவும் எடுக்காதேன்னு சொன்னேன். நீ அதையும் கேட்கல. ஏன்னா நான் வந்து பழைய இதெல்லாம் தூக்கிட்டு வராதேன்னு சொன்னேன். நீ அது கேட்கல. 2வது வந்து பகுத்தறிவை கொண்டு யோசனை பண்ணுன்னு சொன்னேன். பகுத்தறிவு உனக்கு இல்லையே. நான் தான் எனக்குள்ள நானே ஒரு சின்ன பறவை. எனக்குள்ள எப்படி அவ்வளோ பெரிய வைரம் இருக்கும்? நீ அதை சிந்திக்கவே இல்லையே. உன்னோட பகுத்தறிவே இல்ல. நீ எதையோ ஒண்ணு பழச நெனச்சுக்கிட்டு, எதையோ கனெக்ட் பண்ணிட்டு நீ வந்து குழப்பிக்கிற. நீ இவ்ளோ முட்டாளா இருக்கிற. உனக்கு எதுக்கு 3வது அறிவு? உனக்கு 3வது அறிவுரைலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பறந்து போயிருதாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நமக்கு தான். நம்ம பல நாள் பல விஷயங்கள் வந்து பழசெல்லாம் போட்டு மண்டைக்குள்ள போட்டு குழப்பிட்டு நம்ம வந்து அதை சுமந்துக்கிட்டே எதுக்கு சுமக்கிறோன்னே தெரியாம ஒரு வெயிட்டை தூக்கிட்டே அலையிறோம். நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இலகுவாகவே இருக்க மாட்டோம். ஒரு லேசான ஃபீலிங்கே இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஹெவினஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. ஹார்ட்லேயும் சரி, திங்கிங்லேயும் சரி, ஏதோ ஒன்றில் ஒரு ஒரு ஹெவினஸை தூக்கிக்கிட்டே போகிறோம். அப்புறம் அடுத்தது வந்து பகுத்தறிவில் இந்த ஹெவினஸ் தூக்குறனால நம்ம எடுக்கிற முடிவுகள் வந்து பல தருணங்கள்ல சரியாவே இருக்கிறது இல்ல. குழப்பமான முடிவுகள். அப்புறம் வந்து இன்னொன்று கேட்பார் பேச்சு கேட்டுக்கிறோம். எதையுமே டக்குன்னு நம்பிக்கிறோம். இது உண்மையா உண்மை இல்லையா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது பகுத்தறிவே இல்லாம சிந்திக்கிறோம். இதெல்லாம் தான் வாழ்க்கையில கன்ஃபியூஷன் கொடுக்குது. ஸோ இந்த பறவை அந்த வேடனுக்கு சொன்ன அறிவுரை இல்லை, இது நமக்கு சொன்ன அறிவுரை. ஓகேயா? ஸோ நம்ம பழைய விஷயங்களை தூக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு சுமையை சுமந்துக்கிட்டே இருக்க வேண்டாம். எந்த முடிவும் அந்தந்த தருணத்தில் பகுத்தறிவோடு நம்ம முடிவெடுத்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிஷன் திங்கிங். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் நமக்கு கேட்டு 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 நம்ம சுய புத்தியிலே நம்ம வந்து எந்த முடிவுமே எடுக்கிறது இல்லை. நம்ம எடுக்கிற முடிவு எல்லாம் அப்படின்னா யாரோ எதையோ சொன்னதை கேட்டு தான் பண்ணுறோம். அந்த சொன்னவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க. அது நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கும். அது நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு நம்ம தான் பிரித்து பார்த்து அது நமக்கு பயனுள்ளதா இருக்குமா பயனுள்ளதா இருக்காதான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுறதா நம்மளோட புத்திசாலித்தனம். ஓகேயா? நான் இனிமேல் புத்திசாலியாக இருக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் புத்திசாலியாக இருக்க முடிவு பண்ணிக்கிட்டீங்களா? நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் இனிமேல் புத்திசாலியாக இருக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேயா?